ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், வெல்கம் டு சேலம் ஜேஎச் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ராகி ரொட்டிங்க. மசாலா ராகி ரொட்டின்னு கூட சொல்லலாம். அ எ எ வந்து ஈவினிங் டைமில குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குதுன்னு, ரொம்ப குயிக்கா, ஈஸியா, ரொம்ப ஹெல்த்தியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களாங்க. கேரட் துருவி எடுத்துக்கிறேங்க இதுக்கு. கேரட் வந்து ஒரு அ அ பெரிய கேரட்னா ஒரு 6 எடுத்துக்கோங்க. இல்ல சின்ன கேரட்னா ஒரு 5 எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து எடுத்துருக்குறேங்க. வெள்ளரிக்காய் வந்து பெரிய சைஸ் ஒண்ணு எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து 2 எடுத்துருக்குறேங்க. துருவி எடுத்துருக்குறேங்க. நல்லா தேங்காய் துருவுற இதில வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் கேரட் வந்து கொஞ்சம் போட்டா கலர்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக நான் அதிகமா போட்டிருக்கிறேன். வெள்ளரிக்காய் வந்து அதிகமா போடாதீங்கன்னா, தண்ணி விட்டுறனால நம்ம வந்து அத தட்டும்போது வந்து நீர்த்து போயிரும். அதனால வந்து நீங்க வந்து கேரட்ட கொஞ்சம் அதிகமா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது இன்னொன்னு புதினா எடுத்துருக்கிறேன். உப்பு, அ ம சில்லி பவுடரு, சீரகத்தூளுங்க. எப்படி மிக்ஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். இதுக்கு ஹாட் வாட்டர் எதுவும் தேவையில்ல. பச்சை தண்ணியிலேயே வந்து நம்ம பெசஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, கடலைப்பருப்பு சட்னி எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அ ராகி மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த அளவுக்கு பவுல்ல பெருசா நான் எடுத்துருக்குறேங்க இதுன்னு. எடுத்துருக்குறேங்க இதுன்னு. ஒரு 1/4 கிலோ மேலேயே இருக்கும். நீங்க வந்து இதுக்கு குவான்டிட்டி எல்லாம் கிடையாதுங்க இதுன்னு. அ ராகி மாவு வந்து குறைச்சிட்டு கூட கேரட் கூட அதிகமா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுன்னு. இப்போ வந்து பிளேட்ல வந்து எல்லாமே துருவி வச்சிருந்தா இதெல்லாம் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம் இதுன்னு. காரம் உங்களுக்கு அதிகம் வேணா போட்டுக்கங்க. பச்சை மிளகு தான் நான் போடுவேன். பசங்க சாப்பிடுறாங்க. பச்சை மிளகு இருந்தா சாப்பிட மாட்டாங்கறதுக்கு அத ஸ்கிப் பண்ணிட்டு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நீங்க வேணா வந்து அ ச பச்சை மிளகு கூட நீங்க போட்டுக்கங்கங்க. சால்ட் போட்டுக்கலாங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கையில வச்சுட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி இதுலயே விடும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். பேக்கெட் மாவு வாங்குறத விடங்க நீங்க மிஷின்ல நீங்களே அரைச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, இன்னும் சாஃப்ட்டா இருக்குங்க. நல்லாவும் இருக்குதுன்னு. நான் மிஷின்லேயே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ராகி ராகி மாவு இதுன்னு. இது ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கு. நீங்க கடையில வாங்குறத விட நீங்களே மிஷின்ல போட்டு எடுத்தா அது இன்னும் நல்லா சாஃப்ட்டா வரும். ராகி மாவு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி தொளிக்கணுங்க. ஊத்தக்கூடாது. அப்புறம் வந்து நமக்கு தட்ட முடியாது இதுன்னு. இதில ஃபர்ஸ்ட்டு எல்லாம் பெசஞ்சு எடுத்துட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணணுங்க. இப்போ தண்ணி தொளிச்சுக்கலாங்க. நான் பெசஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ரொம்ப ஒட்டுதுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க நீங்க.
ராகி ரொட்டி செஞ்சு முடிச்சாச்சுங்க. மொத்தம் எனக்கு 15 ஆயிருக்குதுங்க. 10 இங்க இருக்குது. 10 இங்க இருக்குங்க. செய்யறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுன்னு. ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். மார்னிங் செஞ்சா ஈவினிங் வரைக்கும் சாஃப்ட்டா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நாட்டு சர்க்கரை கூட வச்சு கூட சாப்பிடலாம் இதுன்னு. நான் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கிறேன். பாருங்க நான் வந்து ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. எனக்கு ராகி ரொட்டினா ரொம்ப பிடிக்குங்க இதுன்னு. பாருங்க. என்ன சூடா செய்யும்போது வந்து மட்டும் நீங்க இப்படி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணாதீங்க, ஒட்டிக்குதுன்னு. ஒரு பிளேட்ல ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இப்படி வச்சுட்டீங்கன்னா, ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க. நான் வந்து இதுக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்குதுன்னு. சாப்பிட்டு பார்த்து கூட உங்களுக்கு சொல்றேன் இதுன்னு. இதுக்கு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி நல்லா இருக்குதுன்னு. வேர்க்கடலை சட்னி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுன்னு. சேலம் ஜிஹெச் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப்